Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோ பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்து XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்து உங்களோட அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு செக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் XML ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குக்கும் செக் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலனா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ரீசெட் வந்து உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதும் இந்த மாதிரி பீட் மார்க்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ பீட் மார்க் அப்படின்னா அந்த ரெட் கலர் லைன் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ரெட் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த பீட் மார்க்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ எப்படி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மீடியான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த இமேஜஸ் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரெட் லைனுக்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெட் லைன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம இமேஜஸ் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்து எந்த அளவுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு எந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன்லாம் வந்துட்டு இமேஜஸ் தெரியணுமோ கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் லைன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் இந்த இமேஜ் வந்து ட்ராக் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணணும். அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆகிடும். 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் எப்படி இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பீட் மார்க் எங்கெங்கெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு எண்ட் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து நான் XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்து உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் 3 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எந்த இமேஜஸ்க்கு நம்ம என்னென்ன எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதில் 3 எஃபர்ட் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டில் வந்து டேரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட்டு எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜ் வரும். ஸோ அது வந்துட்டு லென்த்தாக இருக்கும் அந்த பீட் மார்க். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த 2 இமேஜ்க்கு ஃபஸ்ட்டு வர 2 இமேஜ்க்கும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜில் வந்துட்டு அது கரெக்டாக வந்து இந்த மாதிரி ட்ராக் ஆகிடும். ஸோ அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ன்றதை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு 2 இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எஃபெக்ட் தான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ்ன்றது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு எதுலேருந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 6.10 செகண்ட்லேருந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் எது வரைக்கும் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. செகண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 18.20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்டில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு 2 இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ 2 இமேஜ்க்கு வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வர இமேஜ்லேருந்து நீங்கள் 18.20 செகண்ட் வரைக்கும் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ 2 எஃபெக்ட் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. தேர்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் செகண்ட் எஃபெக்ட்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எஃபெக்ட் வந்து நான் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா 18.20 வரைக்கும் பேஸ்ட் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து வர இமேஜ்லேருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அகைன் வந்துட்டு 18.20க்கு அடுத்து வர இமேஜ்லேருந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண தேர்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கீங்களே அந்த இமேஜ் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எல்லா எஃபர்ட்டுமே நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு லைட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் அது கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டு வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்துட்டு சேவ் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு
வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.